Hi all, Assalamu alaikum. இது சஞ்சிதா from 5 Spices. எல்லாருக்குமே ஈத் முபாரக். இந்த ஈத் பிறநாள் எல்லாருக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஈதாக தான் இருக்குது. நாம் எல்லாருமே லாக்டவுனில் இருக்கிறனால அவங்கவுங்க வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தொழுகிறதும் வெளியே போய் தொழுகலை, நம்ம வீட்லேயே தான் தொழுகிறோம். நான் இந்த ஈதுக்கு மொதல் நாளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து அரேஞ்ச் பண்ணுறது வரைக்கும் எல்லா வேலையுமே நான் ஃபஸ்ட் டேவே நான் முடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரம்ஜான் மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், டீப் க்ளீனிங் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலின்னா ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி டீப் க்ளீன் பண்ணதுனால இந்த தடவை நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். வீட்டில் அடிக்கடி மிஸ் ஆகிற ஒரே ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது கிச்சன் கவுண்டர் டாப்பும் ஸ்டவ்வும் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா கிச்சனே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சின்ன வெங்காயமும் நான் உரித்து வச்சுருக்கேன். இது மூணுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா வேலை பாதியாகவே குறைஞ்சிரும். இன்றைக்கி ஈது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈது நாள் அன்னைக்கு நாங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸோ ஃபஜரில் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஸ்வீட் செய்கிறேன். ஸ்வீட் இன்றைக்கி ரைஸ் கீட் நான் செய்கிறேன். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். அப்போ தான் ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வேகும். தேங்காய் சட்னி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதுக்கு தாளிச்சிட்ருக்கேன் இப்போது. ரைஸ் கீர் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் இப்போ நான் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 பல்ஸ் கொடுத்தா போதும். இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சா போதும். இது கொஞ்சம் ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, நரன்னு இருக்கணும். பால் நல்லா காஞ்சிருச்சு. ரைஸ் பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துன பிறகு இதை நல்லா கலந்து விட்டுறணும், கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். ரைஸ் கீர் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு 20 மினிட்ஸ் ஆவது ஆகும். இப்போது அரிசி நல்லா வெந்து கீர் திக்காக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கணும். ரைஸ் கீர் நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கு 1/2 கப்பு, அந்த டின்னில் 1/2 டின் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துனோம்னா தான் நல்லா க்ரீமியாக இருக்கும்.
கீர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு நான் கீரில் ஊற்றிடுறேன். கீர் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது நீங்கள் வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லும் சாப்பிட்லாம், இல்லை சூடாகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம், ரைஸ் கீர், சேமியா நான் இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பால் சர்க்கரையும் போட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். பணியாரம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பெருநாள் தொழுது முடிச்சுட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1 hour மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த டைமில் வந்து நம்ம ஃபேமிலியோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபோன் கால், வீடியோ காலில் நாங்கள் பேசி முடிச்சுட்டு எங்களோட லஞ்ச் ப்ரிப்பேரை நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி ஃபுல் டீட்டெயிலாக நான் இதில் கொடுத்துருக்கேன், கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கு 1 kg அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை 30 நிமிஷம் அளவுக்கு நான் வெறும் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு 1 kg நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் 150 மில்லி எடுத்திருக்கேன். நெய் 100 மில்லி எடுத்து வச்சுருக்கேன். garlic 100 grams, ginger 75 grams, தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1/2 kg நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1/4 கிலோ அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்பைசஸ் மட்டும்தான் சேர்த்துறேன், வேறு எதுவும் சேர்த்தலை. இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் தயிரும் சேர்த்திக்கிறதுனால இதோட புளிப்பு ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். புதினாவும் கொத்தமல்லியும் பாதி கட்ட அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் போட்டால் தான் பிரியாணிக்கு நல்ல மணமாக இருக்கும். நம்ம எதில் பிரியாணி செய்கிறோமோ அந்த பேனை நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். நெய் பாதி அளவுக்கு மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி நெய்யை அரிசி போட்ட பிறகு சேர்த்துக்கணும், அதுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் நெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸை சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் நல்லா பொரியணும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் 1/2 kg அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த குவான்டிட்டி வெங்காயம் சேர்த்துக்கணும், அப்போ தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு நல்லா 1 minute அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டும் 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கணும்.
இந்த பிரியாணி குவான்டிட்டி வந்து 8 பேருக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் 1/2 kg ரைஸ் போட்டு 1/2 kg மட்டன் போட்டு நீங்கள் செய்யலாம். நான் கொடுத்துருக்கிற எல்லா குவான்டிட்டியோட அளவையும் நீங்கள் பாதியாக எடுத்துக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இந்த மசாலாவோடு சேர்த்துடலாம். மட்டனை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 2 நிமிஷம் நல்லா இப்படியே குக் ஆகட்டும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர் சேர்த்துக்கணும். உப்பு குருமாக்கும் மட்டனுக்கும் தேவையான அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இதோட எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கணும். இதில் 1 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை 1 hour நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் மட்டன் நல்லா குக் ஆகும். இதை மூடி வச்சு 1 மணி நேரம் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சைட் பை சைடு நான் அரிசியும் குக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நெய் கொஞ்சமாக நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது நான் வந்து குருமாக்கு எடுத்து வச்ச நெய் தான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டால் ரைஸ் நல்லா பொலன்னு இருக்கும். இந்த அரிசிக்கு உப்பு போட்டு வேக வைக்கணும். உப்பு போட்டு வேக வச்சு அரிசி நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பபிள்ஸ் வர அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் அரிசி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட அரிசி எல்லாமே இந்த மாதிரி மேலே வந்துடணும். 2 நிமிஷம் தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அரிசி வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரியாக இருக்கும். அரிசி வந்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா உடஞ்சி போகணுமே தவிர வெந்திருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் போதும், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த அரிசி வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். நாம் ஊற்றின தண்ணியிலிருந்து குருமா வந்து பாதியாக நல்லா ரெடியூஸ் ஆகி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட எலுமிச்சம்பழம் ஜூஸையும் நம்ம சேர்த்துக்கணும். நான் 1 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி சேர்த்தணும், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். எல்லா ரைஸுமே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ரைஸை நல்லா சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த குருமாவோட ரைஸ் நல்லா மெர்ஜ் ஆகணும். குருமாவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமும் செக் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கும் உப்பு கரெக்டாக இருக்கணும். பேலன்ஸ் இருக்கிற நெய், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு இரும்பு தவா வச்சு
அது மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரியாணி பாட்டை வைக்க போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தம் ஆகணும். டீஸ்பூன் தண்ணியில் கொஞ்சமாக கேசரி பவுடர் கலந்து வச்சுருக்கேன். இதை ஒரு சைடாக பிரியாணியில் நான் ஊற்றிக்க போகிறேன். அப்போ தான் பிரியாணி தம்மாகி எடுக்கும்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே ஆரஞ்சு கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். பார்க்குறதுக்கே பிரியாணி அழகாக இருக்கும். 10 மினிட்ஸ் கழித்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிரியாணியை அப்படியே தம்லேயே விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். பிரியாணியை கிளறி விட்டுடலாம். ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. இது அந்த ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எங்களோட நெய்பர்ஸ்க்கும் நாங்கள் கொடுத்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு சைடிஷும் நான் செஞ்சுருந்தேன். அதோட ரெசிபிஸ் நான் எடுக்கலை. தயிர் பச்சடி, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், இது கூட சிக்கன் கீ ரோஸ்ட்டும் நான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுத்த பிறகு நான் கிச்சனை ஃபுல்லாக அந்த அன்னைக்கு நைட்டே க்ளீன் பண்ணி, ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி நைட் டைமே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்படி தான் எங்களோட ஈதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.